நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. ஸோ இன்னைக்கு குழிப்பணியாரம் தான் பார்க்க போகிறோம். இந்த குழிப்பணியாரம் ஆக்சுவலி என்னோட ஐடியாவே இல்லை. தோசை கார சட்னி தான். குழிப்பணியாரம் சட்னி பார்த்தீங்கன்னா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதை பழகட்டும்னு சொல்லிட்டு நானுமே எப்பயுமே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன், வரவே வராது. இன்னைக்கு ஃபைனலாக ட்ரை பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ரவுண்டு வரல, திருப்பி செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணேன், ஹாப்பியாக வந்துட்டு ஒரு வெங்காயம் பச்சை மிளகாலாம் தாளிச்சிட்டு உடனே நான் குழிப்பணியாரம் ஊற்றிட்டேன். ஸோ ஊற்றி ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே எவ்வளோ அழகாக குழிப்பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இன்னைக்கு இதான் பிரேக்ஃபாஸ்ட். லஞ்ச் பார்த்தீங்கன்னா ராஜ்மா செய்யலான்ற பிளான். ராஜ்மா, அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ். ராஜ்மா ரொம்ப கிட்ட காலி ஆகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வேஸ்ட் பண்ணாமல் ராஜ்மா செஞ்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் ராஜ்மா ஊற வச்சு ஒரு 10 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அது கூட ஒரு கப் 2 வெங்காயம், பெரிய 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சிறுசா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு இஞ்சி பூண்டு விழுது. ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி தான் ஆட் பண்ணுவோம். தக்காளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மிக்சியில் அரைக்கல. நான் தக்காளி வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் வேக வச்சு அதை தோல் நீக்கிட்டு அதை அரைச்சி தான் நான் இப்போ சேர்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் அதில் வேக வச்ச தண்ணியுமே சேர்த்து நான் அரைச்சதுனால தான் இவ்வளோ லிக்விட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒன்றும் இல்லை, கொதிக்க விட்டால் ஃபுல்லாகவே திக் ஆகிடும். இப்போ வந்துட்டு மசாலாஸ் என்னென்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு மஞ்சள் தூள், ஒரு முழு ஒரு கோபுரம் மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துட்டு இருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் வேணும்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு. ஸோ இது நல்லா கொதி வரட்டும். பச்சை வாசனை இன்னும் நம்மளுக்கு அவ்வளோ போகணும்னு இல்லை. ஆல்ரெடி இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா கொதி வந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டோன்றதுக்கோசரம் கொதி வச்சிருக்கேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ 1.5 கிளாஸ் அரிசி தான் இன்னைக்கு குக்கரில் வேக வச்சு ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சிருந்தேன். நல்லா உதிரியாக வந்துடுச்சு. தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு நார்மல் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். முழுசாக எங்கள் வீட்டில் வந்துட்டு ஃபுல்லாகவும் நெய் சாப்பிட மாட்டாங்கன்றதால. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு சீரகம் நல்லா பொன்னேறமா வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய 2 வெங்காயம் வந்துட்டு சிறுசா மெலிசா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஸோ சில பேர் வந்து வெங்காயம் ஆட் பண்ண மாட்டாங்க ஜீரா ரைஸ்க்கு. பட் எனக்கு வந்துட்டு ஜீரா ரைஸ்க்கு வெங்காயம் சேர்த்து சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அது கூட ஒரு 8 பச்சை மிளகாய். இன்னைக்கு நான் 4 பேருக்கு செஞ்சுட்டு இருக்கேன். 1.5 கிளாஸ் அரிசிக்கு இது கரெக்டா இருந்தது. கூடவே இந்த சைடு பாத்தீங்கன்னா கிரேவி பாத்தீங்கன்னா நல்லா கரெக்டா திக்கா வந்துடுச்சு பாருங்க, கொதிக்க விட்ட உடனே. நெக்ஸ்ட் வேக வச்ச ராஜ்மா அப்படியே நம்ம மேஷ் பண்ண உடனே எவ்வளோ அழகா மேஷ் ஆகுது பாருங்க. 10 விசில் விட்டு இருந்தேன். உங்களோட குக்கர் மேல டிபெண்ட் ஆகும். என் குக்கர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10 விசில் விட்டு எடுத்தேன். நீங்க உங்க குக்கர் ரொம்ப சீக்கிரமே வெந்துடுதுன்னா ஒரு 8 விசில்லே கூட எடுத்துடலாம். பட் ஆனா தொட்ட உடனே நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அப்பதான் இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியான கிரேவி இது. 1/2 ஹவர்ல நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோன்னா 15-20 மினிட்ஸ்ல இந்த கிரேவி ரெடி ஆயிடும். கிரேவி பின்ன ரைஸ் ரெண்டுமே டக்குன்னு ரெடி ஆகிற டிஷ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உதிரியா ரைஸுமே சூப்பரா ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ரைஸ் பாத்தீங்கன்னா உப்பு போட்டு தான் வேக வச்சிருந்தேன். அதனாலதான் நான் உப்பு வந்துட்டு ஆட் பண்ணல. உப்பு ஒருவேளை கம்மியா இருந்தா இதை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். ஸோ இது நல்லா கலரி கொடுக்க போறேன். இப்ப கலரி கொடுத்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அவளுக்கு கொத்தமல்லி இலை நல்லா ஃபிளேவர் கொடுக்கும் நம்ம ஆட் பண்ணும் போது. அவ்வளவுதான், ஜீரா ரைஸ் ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்தா ரெடி ஆயிடும். ஸோ இதெல்லாம் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் செஞ்சு நம்மளுக்கு அந்த இது வெசல்ல கொடுப்பாங்க. கடாயிலுமே சூப்பராகவே வந்து இருந்துச்சு. 4 பேருக்கு செய்யும் போதே கரெக்டா இருந்துச்சு. இப்ப நல்லாவே நம்மளோட ராஜ்மாவும் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளா வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணிட்டு இல்லை. கொஞ்சம் ஃபிளேவர் கொடுக்கறதுக்கோசரம் ஒரு கைப்பிடி அவளுக்கு கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு அன்சால்டட் பட்டர். அவ்வளவுதான். இதுவே சூப்பரா இருந்துச்சுங்க. ட்ரஸ்ட் மீ, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மத்தியானம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்துட்டு நான் சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். நான் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி வந்துட்டதுனால லஞ்ச் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிளேட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுட சுட போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு எங்க வீட்டு லஞ்ச் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜீரா ரைஸ் ராஜ்மா குவிக்கா எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான டிஷ். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். டேஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா இருந்தது. இதுவே நீங்க கிட்ஸுக்கு கொடுக்கறது அந்த லஞ்ச் பாக்ஸ்க்குமே ஒரு நல்ல ரெசிபி. குவிக்கா நம்ம மார்னிங் ஆகட்டும் சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார்